ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி என்ற தந்தை பெரியாரை பற்றி அறியாதவர்கள் இல்லை. அவர் 17/9/1879 முதல் 24/12/1992 வரை 93 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் சில கொள்கைகளை மக்கள் எதிர்த்தாலும் அவரிடம் அநேக நல்ல பண்புகள் காணப்பட்டன. ஒருமுறை அவர் மேடையில் நின்று பேசி கொண்டிருந்தார். அவரது பேச்சை எதிர்த்த ஒருவன் மேடைக்கு நேராக ஒரு செருப்பை வீசி எறிந்தான். மேடையில் இருந்தவர் அச்சமடைந்து வரும் அவதிக்குள்ளானார்கள். ஆனால் பெரியாரோ சிறிதும் கோபமடையாமல் மிகவும் சாதாரணமாக, ஆனால் மிக தாழ்மையோடு அந்த செருப்பு எந்த திசையை நோக்கி வந்த திசையை நோக்கி இதனோடு சேர்த்த அடுத்த செருப்பையும் எரிந்தால் யாருக்காவது அணிந்து கொள்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு செருப்பால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது என்று கூறினார். அனைவரும் இச்செயலால் அமைதியானார்கள். இப்படி நல்ல பண்புகளே அவரை பெரியார் என்று அனைவரும் போற்றும் அளவுக்கு உயர்த்தியது. வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிற நாம் எந்த அளவுக்கு நமது முன்னோர்களின் நற்பண்புகளை பின்பற்றுகிறோம் என்பது கேள்வி. எபிரேயர் 13:7 வேத வசனத்தை போதித்தவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். Hebrews 13:7 Remember your leaders who spoke the word of God to you and follow their faith. One song. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, மீண்டும் வருவாரே, என்னை அழைத்து செல்வாரே, மீண்டும் வருவாரே, என்னை அழைத்து செல்வாரே, என்னை அழைத்து செல்வாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஈரோடு வெங்கடப்பா ராமசாமி என்ற பெரியாரை போல தாழ்மையோடு நிதானமாக வாழ்க்கையில் நடந்து கொள்ள கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா சுவாமி நாமத்தில் செஞ்சு மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.